ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரசாந்த். நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில், ஒரு நல்ல கம்பெனியில் பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ணி இன்கம் சம்பாதிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் 100% உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஜாப் ஆர் பிஸ்னஸ் இல்லைன்னா ஏதோ ஒர்க்கு பண்ணியிருந்தா கூட இது அடிஷ்னலாக நீங்கள் இதில் இந்த ஒர்க்கு பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக இன்கம் இதில் இருந்து சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த ஜாபில் நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணி இந்த சம்பாதிக்கலாம். ஒர்க் பண்ணால் கூட இதுவும் சேர்த்து ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெசண்ட் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, ஜாப் பண்ணுறீங்களா, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லைன்னா வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்களோ, அதில் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணி மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ இதில் நீங்கள் பார்ட் டைமாக டெய்லி ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணி இதில் அதுக்கு மேலே ஒரு 10 டைம்ஸ் ஒரு 10 மடங்கள் நீங்கள் இன்கம் இதில் சம்பாதிக்கலாம். 100% கேரண்டி, 100% நான் கேரண்டி. ஓகேவா? இப்போது அந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம். அந்த கம்பெனி பேர் வந்து Godot E1U லைஃப் கம்பெனி. Godot E1U லைஃப் கம்பெனி இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி இது. ஓகேவா? இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ப்ரோக்ராம் மூலிமா இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்களா. இது வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ஏஐ சாஃப்ட்வேரு. அந்த ஏஐ சாஃப்ட்வேரில் நம்ம இந்த பிளானெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இந்த ஏஐ டூல் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது அது வந்து உங்களுக்கு பர்சன் டு பர்சன் பப்ளிக் மவுத் பப்ளிகேஷன் மூலிமா இந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து வேர்ல்டு வைடாக இந்த பிஸ்னஸ் எல்லாம் எல்லா மக்களும் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல பிஸ்னஸாக எடுத்து பண்ணி நல்லா இன்கம் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும். இது வந்து வேர்ல்டு வைட் பிஸ்னஸ். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் கூட சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சியில் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மதர் காயின். கிரிப்டோ கரன்சியில் மதர் காயின் வந்து பிட்காயினும். அந்த பிட்காயின் பேஸில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த பிட்காயின் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2018 எவ்வளோ ரேட் இருக்குது ஒரு காயினும், 2012 எவ்வளோ ரேட் இருக்கும், 2015 எவ்வளோ ரேட் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா சப்போஸ் அது தெரியலன்னா கூட நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணி 2010 எவ்வளோ இருக்கும் காயினும், 2012 எவ்வளோ இருக்கும், 2015 எவ்வளோ இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பற்றி Godot E1U லைஃப் கம்பெனி பற்றி கூட அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி Godot E1U life.com சர்ச் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இவங்க கம்பெனியோட பிராண்டு ஏஐ டூல் வந்து பர்சன் டு பர்சன் மவுத் பப்ளிகேஷன் மூலிமா இந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணுறாங்க இவங்க. அதனால இது வந்து ஒரு நல்ல அதனால இவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பர்சன் டு பர்சன் மவுத் பப்ளிகேஷன் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யாருமே வந்து ஃப்ரீயாக வந்து மவுத் பப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க வந்து ஒரு நல்ல பிளான் எடுத்துக்கிட்டு அந்த பிளானில் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் தர மாதிரி, யாருமே வந்து ஃப்ரீயாக தரமாட்டாங்களே, அதனால வந்து ஒரு பிளான் வச்சு அந்த பிளான் மூலிமா அவருக்கு ஒரு இன்கம் தர மாதிரி இன்கம் கொடுத்துட்டு அதே மாதிரி மவுத் பப்ளிகேஷன் மூலமாக அவங்களோட பிராண்ட்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? யாருமே வந்து மவுத் பப்ளிகேஷன் ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் இன்கம் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளோட பிராண்டு
பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் வந்து இந்த பிளான் வந்து ரெடி பண்ணாங்க. அதனால இந்த go.e1u லைஃப் கம்பெனி வந்து இந்த பிளான் கொண்டு வந்தாங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் லைஃப்பில் நீங்கள் ஒரே வாட்டி 1400 ரூபாய் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு ரூபாய் கூட கட்ட தேவையில்லை. லைஃப்பில் ஒரே வாட்டி நீங்கள் 1400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் கூட நீங்கள் எங்கேயுமே வந்து கட்ட தேவையில்லை. சரியா? இந்த 1400 ரூபாயில் நீங்கள் வந்து ஒரு $10 நீங்கள் ஐடிக்காக கட்டணும். $10ன்னா 1000 ரூபாய். 1000 ரூபாய் வந்து ஐடிக்காக ఖర్చు. அதுக்கப்புறம் வந்து 250 ரூபாய் ஆனால் $2.5 $2.5ன்னா 250 ரூபாய். 250 ரூபாய் வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால கம்பெனிக்கு வந்து 250 ரூபாய் நீங்கள் கமிஷனாக பே பண்ணணும். ஓகேவா? இந்த கம்பெனியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து $2.5ன்னா 250 ரூபாய் நீங்கள் கம்பெனிக்கு கமிஷன் பே பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது வந்து நம்ம கிரிப்டோ பேஸ்டுனால கிரிப்டோ பேஸில் நம்ம வந்து நீங்கள் பிட்காயின் மூலமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் சொல்லுவோம். கிரிப்டோ பாஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேஸ் ஃபீஸுக்கு வந்து மினிமம் ஒரு 200 ருபீஸு 200 ரூபாய் இந்த அதுக்காக பே பண்ணணும். சப்போஸ் இது வந்து இங்கே எப்படின்னா ஃபோன்பே கூகுள் பேல நீங்கள் வந்து யாருக்கும் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபோன்பே இல்லைன்னா கூகுள் பே இதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 400 ரூபாய் 300 ரூபாய் சார்ஜஸ் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரே லைஃப்பில் ஒரே வாட்டி நீங்கள் 200 ரூபாய் அதுக்காக ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்க்காக கேஸ் ஃபீஸ் நீங்கள் கட்டணும். ஓகேவா? இது மொத்தமாக வந்து நீங்கள் ஐடிக்காக ஒரு $10 ஆனால் வந்து 1000 ரூபாய். கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணக்கூடிய 250 ரூபாய் அதுவும். அதுக்கப்புறமா வந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் கேஸ் ஃபீஸ் வந்து 200 ருபீஸ். மொத்தமாக வந்து 1400 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். இது வந்து யாருக்கு பே பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த லிங்க் வந்து யாரோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்களோ யாருக்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு 1400 ரூபாய் நீங்கள் பே பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரும் உங்கள் ஃபுல் நேமும் இமெயில் ஐடியும் அவங்ககிட்ட சென்ட் பண்ணி நீங்கள் ஐடி எடுத்துக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பரு ஃபுல் நேமும் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஐடி கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து கம்பெனிக்கார் வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் உங்களோட அப்ளைனுக்கு 1400 ரூபாய் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லாட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லாட்டு அதே மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லாட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்லாட்டுன்னா இந்த மாதிரி ஸ்லாட்டு வந்து உங்களுக்கு 7 ஸ்லாட் இருக்கும். இது இங்கே தெரியுதுல, மேலே ஒரு 3 ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கீழே ஒரு 3 ஸ்லாட் இருக்குது. இது ஒரு ஸ்லாட்டு. மொத்தமாக வந்து 7 ஸ்லாட் இருக்கும். சரிங்களா? இந்த 7 ஸ்லாட்டை கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்லாட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரே ஸ்லாட்டில் நீங்கள் 1400 ரூபாய் பே பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்லாட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி நீங்கள் 1400 ரூபாய் பே பண்ணி. சரிங்களா? இங்கே பாருங்கள், go.e1u 2x3 மேட்ரிக்ஸ் போர்டு. go.e1u 2x3 மேட்ரிக்ஸ் போர்டு. சரிங்களா? இதுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் இருப்பாங்கல்ல, இங்கே நீங்கள் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே 2 பேர் லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் டு ரைட் பிஸ்னஸ் இல்லை, உங்களுக்கு புரியதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நான் இந்த லெஃப்ட் டு ரைட் மேட்சிங் பிஸ்னஸ் கிடையாது. இது உங்களுக்கு கீழே 2 பேர், அவங்க 2 பேர் கீழே 2 4 பேர், அவங்க 4 பேர் கீழே 2 4 8 பேர். அதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ் 3 2x3 மேட்ரிக்ஸ்னா இது மீனிங். சரிங்களா? உங்களுக்கு கீழே 2 பேர், அவங்க 2 பேருக்கு இந்த 4 பேர், 4 பேருக்கு கீழே 8 பேர். அதே மாதிரி 1 2 3 3 லெவல். சரிங்களா? இங்கே ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, 3 லெவல். 2 மேட்ரிக்ஸ் 2x3 மேட்ரிக்ஸ்னா இது மீனிங். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இதில் வந்து இன்கம் எப்போ வரும் பார்க்கலாம்.
இப்போ வந்து நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணாங்கல்ல, இங்கே ரூ. 1400 பே பண்ணி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணாங்கல்ல, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 2 பேருக்கு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ரெஃபரல் கொடுக்கணும். சரிங்களா? 2 பேருக்கு நீங்கள் ரெஃபரல் கொடுக்கணும். நீங்கள் எத்தனை பேருக்கு சரி ரெஃபரல் கொடுக்கலாம். மினிமம் 2 பேருக்கு நீங்கள் ரெஃபரல் கொடுத்தா அவங்க வந்து இங்கே இங்கே உட்காந்துவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துவாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் உட்காந்தும் போது இவங்க வந்து ரூ. 1000 கொண்டு வராங்க. இவங்க வந்து ஒரு ரூ. 1000 எடுத்துன்னு இந்த ரூ. 1000 வந்து சீனியர், உங்களுக்கு சீனியர் இருக்குல்ல, சீனியருக்கு சீனியர், ஆனால் சூப்பர் சீனியர் சொல்லுவாங்களே, அந்த சூப்பர் சீனியருக்கு இந்த 2000 போயிடும் இமிடியண்ட்டாக. இது வந்து நீங்கள் அவரோட ஐடி கிரியேட் பண்ணும்போது அடுத்த செகண்டில் இந்த பேமெண்ட்டும் ரூ. 1000 2000 கூட அவங்களுக்கு இமிடியண்ட்டாக அவர் வாலெட்டுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இவங்க வந்து 2 பேரும் கூட்டின்னு வராங்கல்ல, இங்கே 2 பேரும் கூட்டின்னு வராங்கல்ல, இந்த 2 பேரும் இங்கே ரூ. 1000 எடுத்துன்னு வராங்க, இவரோட ரூ. 1000 எடுத்துன்னு வராங்க. அதே மாதிரி இவங்க கூட்டின்னு வந்தாங்கல்ல 2 பேரும், இவங்க 2 பேரும் கூட்டின்னு வந்தாங்கல்ல, இவங்க ரூ. 1000 எடுத்துன்னு வந்தாங்க. அதே மாதிரி இவங்க ரூ. 1000 எடுத்துன்னு வராங்க. 4000 கூட வந்து உங்களோட சீனியர் நீங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல, யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவனுக்கு ரூ. 4000 அவனுக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம், இங்கே தால் லெவலில் வந்ததில்ல, இந்த தால் லெவலில் இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே, இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துவாங்களே, இவங்க உட்காரும்போது இவங்கள ஒரு ரூ. 1000 இவ்வளோ ரூ. 1000 வருவாங்க. இதில் வந்து இங்கே கரெக்டாக பாருங்கள், இதில் பெய்ட் லெவல்னு இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் பெய்ட் லெவல்னு இருக்கும். பெய்ட் லெவலில் இருக்கும்ல, இதில் 3வது லெவலில் நீங்கள் 8 பேர் வராங்க. 3வது லெவலில் 8 பேர் வருவாங்க. 8 பேர் உடந்தா ஒரு ஆள் ரூ. 1000 இன்ட்டு 8 பேர்கிட்ட உங்களுக்கு வரும். 8 பேருன்னா ரூ. 8000 உங்களுக்கு கையில் வரும். இம்மிடியண்ட்டாக அவங்க எப்போ ஐடி போடுவாங்களோ இந்த ரூ. 8000 வந்து உங்களோட வாலெட்டில் இம்மிடியண்ட்டாக கிரெடிட் ஆகிடும். இந்த வாலெட்ன்னு என்னன்னா, இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஐடி போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு வாலெட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க், சேஃபால் ஏதாவது ஒரு வாலெட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து பிட்காயின் வாலெட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஐடி போடணும். இதில் வந்து இம்மிடியண்ட்டாக வந்து உங்களுக்கு ரூ. 8000 உங்களுக்கு வாலெட்டுக்கு போயிடும். இதில் வந்து ஃபுல்லாக 8 பேர் ஃபுல்லதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்கம் வருதான்னு சொன்னால் அப்படி கிடையாது. நீங்கள் மினிமம் ஒரு ஆள் வந்தால் கூட ஒரு ஆள்கிட்ட ஒரு ரூ. 1000 உங்களுக்கு இமீடியண்ட்டாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆள் வரும்போது அங்கேருந்து ஒரு ஆளுக்கு ரூ. 1000 போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு 8 பேரும் வந்ததுக்கப்புறம் ரூ. 8000 உங்களுக்கு வருது. இது ரூ. 8000 வந்து உங்களுக்கு ரூ. 7000 உங்களுக்கு கையில் வருது. ரூ. 7000 உங்களுக்கு கையில் வருது. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஆள் இருக்காருல்ல, இங்கே எத்தனை வந்த ரூ. 1000 வந்து இதை ஒரு ஸ்லாட் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்லாட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது திருப்பி எம்டி ஆகி மல்லி திருப்பி ஃபுல் ஆகிறதுக்கு இந்த ரூ. 1000 வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ரூ. 1000 யூஸ் ஆகும். ரீபேட் பண்ணுறதுக்காக இந்த ரூ. 1000 யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் எத்தனை வாட்டி நீங்கள் இந்த ஸ்லாட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதில் வாட்டி உங்களுக்கு ரூ. 7000 உங்களுக்கு கையில் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரூ. 1000 வச்சு நீங்கள் ஸ்லாட் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டினு சரி நீங்கள் வந்து இதில் இன்கம் சம்பாதிக்கலாம். ஒரு வாட்டி தான் நீங்கள் வந்து ரூ. 1400 கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதில் வந்து எகைன் இத்தனை வாட்டி நீங்கள் இந்த ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கூட ரூ. 7000 கையில் வருது. ரூ. 1000 வந்து இந்த ஸ்லாட்டு திருப்பி ரிவர்ட் ஆகிடும். இதே மாதிரி இந்த 7 ஸ்டெப் இருக்கும். இதில் $10, $25, $100, $400, $500, $4000, $8000. இதே மாதிரி உங்களுக்கு 7 ஸ்லாட் இருக்கும். 7 ஸ்லாட்டில் கூட நீங்கள் வந்து இந்த ரூ. 1400 பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். திருப்பி ₹1 கூட நீங்கள் திருப்பி கட்ட தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் $10 ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்லாட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 7000 வருது. ரூ. 7000 அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் $25 வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம். $25 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு $200 நீங்கள்
earn பண்ணிக்கலாம். இதில் $200 கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நீங்கள் $100 போயிடுவாங்க. $100 நீங்கள் $100 ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஸ்லாட்டு ஃபுல் பண்ணும்போது உங்களுக்கு 800 உங்களுக்கு இமிடியேட்டுக்கு வரும். $800 நீங்கள் இமிடியேட்டே எடுத்துக்கலாம். அதே மாதிரி $500 போட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது $4,000 உங்களுக்கு கையில் வரும். அதே மாதிரி $1,000 நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது $8,000 உங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி $4,000 வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு $32,000 $32,000 உங்களுக்கு வாலெட்டுக்கு வரும். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து $8,000 நீங்கள் ரீச் பண்ணும்போது அந்த போர்டுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு மினிமம் ஒரு ஐடி வந்தால் கூட உங்களுக்கு 64 லட்சம் ஒரு ஐடி வந்தால் கூட 64 லட்சம் நீங்கள் இதில் எர்ன் பண்ணிக்கலாம். இது 7 ஸ்டெப்பு. இந்த 7 ஸ்டெப்பு கூட நீங்கள் வந்து $1,400 கட்டி தான் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக இதில் எர்ன் பண்ணலாம். மினிமம் டெய்லி 1,000 to 2,000 ருபீஸ் மினிமம் ஈஸியாக எர்ன் பண்ணலாம். இதில் நீங்கள் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் உங்களுக்கு போதும். அதே மாதிரி நீங்கள் $1,400 கட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், டெய்லி உங்கள்கிட்ட ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொன்னால் கூட போதும். இந்த நம்பருக்கு நீங்கள் நான் வந்து இந்த நம்பர் நான் ஸ்க்ரீனில் நான் நம்பர் போடுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நான் $1,400 கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள்கிட்ட நான் வந்து டெய்லி ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி தருவேன். நான் நம்பர் கூட இதில் எழுதுருவேன். 8124628079. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து நான் சொல்லி தருவேன் நான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களோட கீழே ஜாயின் பண்ணி நல்லா இன்கம் எர்ன் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.